உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு உயில் பதிவு செய்வதால் மட்டுமே அது உண்மையான உயிலாகுமா? இது தொடர்பாக குஜராத் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய பிரதிவாதி உயிலின் மூலமாக சொத்துரிமை கேட்டு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் உயிலின் மூலமாக சொத்தை எனக்கு எழுதி வைத்து விட்டார். அவர் இறந்த பிற்பாடு அந்த உயிலை நான் பதிவு செய்து விட்டேன். எனவே இந்த சொத்துக்களுடைய வாரிசு நான் தான் என்று சொல்லி அவர் கூறுகிறார். இதற்கு இந்த வழக்கினுடைய பிரதிவாதி இந்த உயிலை மோசடியாக உருவாக்கியிருக்கிறார். அதனுடைய நம்பகத்தன்மையை அவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் இறந்தவர் மற்றும் அந்த உயிலில் சாட்சி கையொப்பம் விட்டவர்களுடைய அந்த கையெழுத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த உயிலில் சாட்சி கையொப்பம் விட்டவர்களுடைய நேரடி சாட்சியத்தை அவர் நிரூபிக்க வேண்டும். உயில் எழுதியவர் அவருடைய மருத்துவ நிலை எப்படி இருந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உயில் எழுதியவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவருடைய நாவு புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. எனவே அவர் உயில் எழுதுகின்ற பொழுது அவருடைய மனநிலை சுயநினைவோடு இருந்ததா என்பதை இந்த பிரதிவாதி நிரூபிக்க தவறிவிட்டார். ஆனால் இந்த உயிலை பதிவு செய்வது மட்டுமே அந்த உயிலுடைய நம்பகத்தன்மையை நிரூபிக்காது என்று சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.